கிறிஸ்தவத்திலே நிறைய தவறான புரிதல்கள்லாம் இருக்கு. பாருங்க, தண்ணி அடித்தா பாவம், தம் அடித்தா பாவம், பீடி சிகரெட்டு குடித்தா பாவம், கோட்டு மதுபானம் குடித்தா பாவம், பேசித்தனம் உபச்சாரம் எல்லாம் பாவம். அது எப்படியோ வியாதியோடு வாழ்கிறதும் பாவங்கிறது தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஆமாம், இது தெரிய மாட்டேன், ஏற்றுக்கவே மாட்டேன். என்னென்னா, ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தும் போது ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்ற உடனே சுகமாயிடுறாங்க. இருக்கா இல்லையா? எத்தனை பேர் தெரியும்? சொல்லுங்க. வியாதியோடு வாழ்கிறதும் பாவம். அப்போ நம்ம தம் அடிக்கிறது எப்படி, அப்படிதான் வியாதியோடு இருக்கிறதையும் நினைக்கணும். ஆனால் பாருங்க, அதெல்லாம் பெருசாக பார்க்குறல. எப்படி கர்த்தரை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கடைசி வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு பணத்தை வீணாக்கிட்டு சரீரத்தையும் கெடுத்துட்டு வாழ்க்கையை அற்பமாக முடிச்சிடுறாங்க. ஒருவேளை அற்பமாக முடிக்காட்டாலும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. புரியுதுங்களா? 90 வயசு வரைக்கும் தண்ணி தம்ம எல்லாம் இருக்கும். ஆனால் வயசான தாத்தா பாருங்கள், எல்லா பழக்கம் இருக்கும். ஆனால் 90 வயசுலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க நல்லா தானே, அவங்களுக்கு கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க காசை பூரா குடித்து அழித்து அவங்களே வாழ்க்கையில் படாத பாடுபட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லாத மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இதே வயசில் இந்த காசெல்லாம் வீண் செலவு, இதெல்லாம் வீண் செலவு. இதெல்லாம் மிச்சம் பிடிச்சி வச்சிருக்கிறவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு தலைமுறைக்கும் பிள்ளைகளுக்கும் பெருசாக சம்பாதிச்சு வச்சுருப்பாரு பாருங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது அவர் ஆயுசு நாட்களோடு இருக்கிறாருங்கிறதுக்காக நல்லா இருக்கிறாருங்கிறது அர்த்தமாயிராது. கர்த்தர் இன்னைக்கு காலையிலே சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது ஓகே, அதை அனுபவிப்பதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் தேவை. பிரசங்கியில் இருக்கு வசனம். அப்போ ஒருத்தர் 90 வயசு வாழ்ந்துட்டாருங்கிறதுக்காக நல்லா வாழ்ந்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் எவ்வளோ அனுபவிச்சார், தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய மேன்மைகளையும் எவ்வளோ அனுபவிச்சார், எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆமாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த பூமியில் ஒரு மனுஷன் வியாதியோடு வாழ்கிறதும் தேவ சித்தம் கிடையாது. வியாதி தேவ சித்தமே கிடையாது பாருங்க. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம ஜெயிப்பதுக்கு தான் பிறந்திருக்கணும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தில் தான் பாவம் இருக்குது, பரலோகத்தில் பாவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார். சரிங்களா? வியாதியை ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்தார். இப்போ நம்ம வியாதியை ஜெயிக்கணும், வறுமையை ஜெயிக்கணும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்ன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் கடனாளியாகவே செத்துறாங்க இல்லையா? எத்தனை கிறிஸ்தவர்கள் வியாதி பற்றியே செத்துறாங்க பாருங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு தப்பாகவே தெரியாது. வேசித்தனம் பண்ணால் தப்பு, 2 பொண்டாட்டி கட்டுனா தப்பு, இதெல்லாம் பெருசாக பார்க்குற இந்த சமுதாயம் கடன் வாங்குறதையும் பெருசாக பார்க்கறது இல்லை, வியாதி படுறதையும் பெருசாக பார்க்கறது இல்லை. இதான் மதம் என்னது, அப்படி தான் குருட்டாட்டத்தோடு இருக்கும். இது தப்பு அது தப்பு இவங்க வாழ்க்கையில் 1000 குறை இருக்குது. அப்போ நம்ம சபை மக்களுக்கு நான் சொல்லுவேன், எனக்கு அன்பானவர்களே, தண்ணி அடிக்கிறது எப்படி ஒரு பாவமான செயலோ அதே போல் வியாதியோடு இருப்பதும் பாவ செயல் தான். எத்தனையோ பேர் தேவனை விசுவாசித்து வியாதியை ஜெயிச்சு மாத்திரை மருந்து எடுக்காமல் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த அளவுக்கு வளரணும் பாருங்கள் விசுவாசத்தில், தேவனை பற்றுகிற விசுவாசத்தில். மாத்திரையெல்லாம் எடுக்கவே கூடாது வாழ்நாள் முழுவதும். அப்படி ஒரு சுகமாக வாழணும். ஆமேன். கடனாளியோடு தான் போகிறது அதெல்லாம் ஒரு விஷயமா? கடன் வாங்கிறது அப்படி தான் இருக்கும், அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இந்த இடத்துக்கு நம்ம வரணும் பாருங்கள். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எகிப்தியனுக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வரப்பண்ணேன் இருக்கா இல்லையா? எந்த வியாதியும் வரப்பண்ணேன்ற. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதுதான் பரலோக வாழ்க்கையை ஹெவன் அண்ட் எர்த்தும்பாங்க.
இந்த பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழ்கிறது. பரலோகத்தில் வியாதி இல்லை, பரலோகத்தில் கவலை இல்லை, பரலோகத்தில் கடன் இல்லை, பரலோகத்தில் கஷ்டம் இல்லை, பரலோகத்தில் கண்ணீர் இல்லை. அங்கே அவ்வளோ சந்தோஷம், நிறைவு, சமாதானம் அதுதான் இருக்குது பாருங்கள். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்போ தான் ஹெவன் அண்ட் எர்த்து, பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலையும் அவருடைய சித்தம் செய்யப்படுவது. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் செய்யப்படுது. நம்ம அவர் சித்தத்தை செய்கிறோன்னு அர்த்தம். கையை தட்டி நாம் தேவ சித்தத்தின்படி தான் வாழ்கிறோங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இல்லைன்னா சித்தத்தை மீறி வாழ்ந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம்.